ஹாய் ஹாய் உறவுகள் அனைவருக்கும் வணக்கங்க. புருஷன் பொண்டாட்டின்னா விட்டு கொடுத்து வாழ பழகிங்க. விட்டு கொடுப்பவன் கெட்டு போவதில் கேள்விப்பட்டிருக்கீங்களா? அதே போல தாங்க, புருஷன் பொண்டாட்டின்னா விட்டு கொடுத்தா வாழணும். புருஷன் பொண்டாட்டியாக இருந்தாலும் சரி, அது உறவுகளாக இருந்தாலும் சரி, விட்டு கொடுத்த பழகுங்க. உங்கள் வாழ்க்கை சந்தோஷமாகவும் இனிமையாகவும் இருக்குங்க. நாங்கள் எப்பவுமே அப்படி தாங்க. எங்களுக்குள்ளே நிறைய சண்டை வரும். ஆனால் எங்கள் வீட்டுக்காரர் சரி, நானும் சரி, அவர் உடனே பேசிக்குவார். அதே போல் நான் அதுவும் மனசில் வச்சுக்க மாட்டேன். பேசினா பேசிட்டோம், யார் பேசுகிறாங்க, நம்ம வீட்டுக்காரர் தானே அப்படின்னு நானும் நினச்சிப்பேன். எங்கள் வீட்டுக்காரர் அது மாதிரி தான் நினைப்பார். நாங்கள் எப்போவுமே அப்படி தாங்க. எங்கள் வாழ்க்கை எப்போவுமே இப்படி தான் போகுது. ஆனால் கொஞ்ச நேரம் தான் கோவம் இருக்கும். அதுக்கப்புறம் நாங்கள் நார்மலாகிடுவோம். அதே மாதிரி நீங்களும் விட்டு கொடுத்து வாழ பழகுங்க. புருஷன் பொண்டாட்டி சந்தோஷமாக இருப்பாங்க. உறவுகளுக்கும் அதே மாதிரி தான். அதே மாதிரி பொண்டாட்டி பேச்சை கேட்கணும். பொண்டாட்டி பேச்சு நல்லதாக இருந்தால் மட்டும் கேட்கணும். அதேமாதிரி புருஷன் பேச்சும் அது மாதிரி தாங்க. புருஷன் நல்லது சொன்னால் கேளுங்க. எல்லாமே கேட்கணுன்னு கிடையாது. அவர் நல்லது தான் சொல்லுவார். பொண்டாட்டி அது மாதிரி தான், உங்களுக்கு நல்லதாக சொல்லுவாங்க. அவங்க பேச்சை கேளுங்க கண்டிப்பாக. ஆனால் அதே கெட்டது சொன்னால் கேட்காதீங்க. உறவுகளும் அப்படி தான். நீங்கள் விட்டு கொடுத்து வாங்க. விட்டு கொடுப்பவன் கெட்டு போவதில்லை. வணக்கம்.